இந்த ஜூலை மாதத்தில் 4ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். Colossians chapter 1 verses 13 and 14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? இந்த நாள் 4th of July அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய ஒரு விடுதலை நாளாக, சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே என்று சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இண்டிபெண்டன்ஸை கொடுத்த ஒரு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. கிட்டத்தட்ட 250 வருடங்களுக்கு முன்பாக பிரிட்டிஷர்ஸுடைய ஆட்சியில் இருந்த 13 காலனிஸும் என்ன செய்தாங்களாம், இந்த நாட்களை போன்ற ஒரு நாளிலே அவர்கள் விடுதலை ஆனார்கள். அதை கொண்டாடுகிறார்கள். 250 இயர்ஸாக அதை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம்! ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாள். நம்மளுடைய தேசத்தில் கூட நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் இல்லை? பிரிட்டிஷர்ஸுடைய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக நம்முடைய தேசங்கள் இன்னைக்கு செயல்பட்டு வருகிறது. சுதந்திரம் என்பது அது எவ்வளோ பேர் அதுக்காக பிரயாசப்பட்டு போராடி நமக்கு வாங்கி கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சுதந்திரம் இல்லாத வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் நாம் செய்ய முடியும். நம்ம சுயமாக எதுவுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு நம்ம தியானிக்கிற இந்த வசனத்தின்படி நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மளை இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்துட்டாங்க? விடுதலையாக்கி விட்டார். அதற்காக பிதாவை ஸ்தோத்தரிக்கலாமா? இருளுக்கு ஒரு அதிகாரம் காணப்பட்டது. இன்னைக்கு ஏன் சிலரால் இருளிலிருந்து வெளியில் வர முடியல, சில பாவ கட்டுகளிலிருந்து வெளியில் வர முடியலன்னா அந்த இருளுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. அவர்கள் சுயமாக எதையும் செய்ய முடியாதபடி அது அவர்களை கட்டி வைக்கிறது. இன்னைக்கு ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க, இல்லை குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள நம்ம பார்க்கும்போது அவங்க குடி போதை இல்லாமல் நல்லா அவங்க சாபராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் இனிமேல் அதை தொடவே மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இனிமேல் என் பிள்ளைங்க சத்தியமாக நான் தொடமாட்டேன், மனைவி சத்தியம் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இருதயத்தில் அவங்க அதை தொடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி தவறான வழியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இருளுக்கு அதிகாரம் இருக்கிறபடினால அவர்கள் சுயமாய் அதை ஓவர் கம் பண்ண அவங்களுக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த நேரம் வரும் பொழுது, இல்லை அந்த கடை பக்கத்தில் போகும்போது, இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய சர்க்கிள் அவங்கள கூப்பிடும்போது உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த இருளுக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். அந்த பாவத்தின் அடிமைத்தனம் அவ்வளவு வல்லமையாக இருக்குது. அப்போ அவங்க பிரயாசப்பட்டு இல்லை யாரோ கவுன்சில் பண்ணுறதுனால அவங்கள நம்ம வெளியில் கொண்டு வர முடியல. ஆனால் யார் கொண்டு வர முடியும்? தேவனாகிய கர்த்தர். நம்ம எல்லாம் அப்படி ஒரு இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கினார். ஆமேன். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மளை எங்கே கொண்டு வந்திருக்கிறாங்களாம்? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். செஞ்ச பாவத்தையே தொடர்ந்து செய்துட்டு இருந்தோம். அறியாமையினால் அநேக காரியங்களை செய்தோம். ஒரு கட்டில் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மளை எல்லாம் அந்த இருளின் அதிகாரத்தை இந்த விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு இன்னைக்கு உட்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஜீசஸ் தான் நமக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்தில் வந்திருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். பிதாவின் ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது.
பாவ மன்னிப்பினுடைய மீட்பு நம்மளை ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் நரகத்துக்கு போய்கொண்டிருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளையெல்லாம் சம்பாதித்தது. பிரியமானவர்களை, மீட்கப்பட்டு விட்டோம். மீட்பு அப்படின்றது ரெடம்ஷன், ரெடீம்டு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நகையை மீட்கிறது அப்படின்னா என்னது யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு நகையை அடமானத்துக்கு வைக்கிறோம். அந்த நகையை மீட்கணுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? பணத்தை கொடுத்து, அதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அந்த பணத்தை கொடுத்தாதான் அந்த கடைக்காரன் இல்லை அந்த பேங்க்கில் இருந்து நமக்கு அந்த நகையை மீட்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் மீட்க முடியாமல் அந்த நகை அப்படியே மூழ்கி போய் விடுகிறது. நம்ம அதெல்லாம் நம்முடைய அனுபவங்கள், நமக்கு தெரிந்த காரியங்கள். அப்போ நம்ம எல்லாரையும் மூழ்கி போகாதபடி, பாவத்திலேயே நம்ம மூழ்கி போய் விடாதபடி இயேசு தன்னுடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நகை அதுக்கப்புறமா அந்த எஜமானுக்கு சொந்தமாகி விடுகிறது போல தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இன்னைக்கு சொந்தமாகி இருக்கிறோம். நம்ம எதுவுமே பே பண்ணல. நம்முடைய நற்கிரியைகள் அல்ல, நம்முடைய ஜெபங்கள் அல்ல, நம்முடைய தான தர்மங்கள் நம்மளை மீட்கலை. நான் நல்லா ஊழியம் செய்கிறதுனால நான் மீட்கப்படலை. இயேசு சிந்தின ரத்தம் மாத்திரம் என்னை மீட்டெடுத்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு மீட்பை இலவசமாய் சம்பாதித்தது. இன்றைக்கி நீங்களும் நானும், அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது ஒரு காரியம் சொல்வார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் உங்கள் பெற்ற தேவனால் பெற்ற இந்த சரீரத்தினாலையும் ஆவினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய ஆமத்தை நாம் உயர்த்த வேண்டும். நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் நமக்குரியவர்கள் அல்ல. ஏசு நம்ம மணி ரொம்ப பெருசாக நம்ம நினைக்கிறோம், பணத்தை. ஆனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்தின ஒவ்வொரு இரத்தத்தின் துளிகளினால நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கும் ஒரு மன்னிப்பு கிடைத்து ஆண்டவர் நம்மளை எல்லாம் அந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி பரம ராஜ்யத்தில் நம்மளை அழைத்து கொண்டு வந்ததற்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம், அந்த ஃப்ரீடம், ஆண்டவர் கொடுத்த ஃப்ரீடத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவர் ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கொலோசியர் 1:13-14 இருளின் அதிகாரத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?